முதலாவதாக, தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த போஸ் திடீரென ராஜினாமா செய்தார். இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் 9 மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இதன்படி தமிழ்நாடு ஆளுநராக உள்ள RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் இமாச்சல பிரதேச ஆளுநர் சிவபிரதாப் சுக்லா தெலுங்கானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவர்மா மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாகாலாந்து ஆளுநராக நந்தகிஷோர் யாதவும், பீகார் ஆளுநராக சையது அட்டா ஹஸ்னைனும், டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சாந்துவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி துணைநிலை ஆளுநராக உள்ள வினய்குமார் சக்சேனா லடாக்குக்கும், லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். தன்னை கலந்தாலோசிக்காமல் மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைப் போன்று மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் ஆளுநர் ஆனந்த் போஸுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்நிலையில் தன்னுடைய பதவியை திடீரென்று ராஜினாமா செய்திருக்கூடிய ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் தற்போதுதான் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மரபுப்படி தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநரை நியமித்திருப்பதாகவும் சாடியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் அரசியலமைப்பை பலவீனப்படுத்துவதோடு கூட்டாட்சி அமைப்பின் அடித்தளத்தையே தகர்ப்பதாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ய சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரிடமிருந்து ஆளுநருக்கு அழுத்தம் வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 9 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். எனினும் சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 39 ரன்களில் இஷான் கிஷன் ஆட்டமிழந்த நிலையில் சஞ்சு சாம்சன் 89 ரன்கள் குவித்து பெவிலியன் திரும்பினார். மேலும் சிவம் துபே 43 ரன்களை விளாசினார். இதன் மூலம் 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்களை சேர்த்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 254 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் நிலைத்து ஆடிய ஜோஸ் பட்லர் 25 ரன்கள் எடுத்தார். அதிரடியாக ஆடிய ஜேக்கப் பெத்தலி 105 ரன்களை விளாசினார். வில் ஜேக்ஸ் 35 ரன்களை எடுத்தார். கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன்களையே சேர்த்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. வேலூரில் வெயில் சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று 100.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலத்தில் 99.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று சனி பெயர்ச்சியை ஒட்டி திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாங்கிய பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம்பெறுகிறார். இதையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்திருக்கூடிய உலக புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில்
சனிப்பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த விழாவில் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் குடிநீர், சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் தெற்கு ரயில்வே மூலமாக விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு இன்றும் நாளையும் முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநள்ளாறு முழுவதுமாக 200 சிசிடிவி கேமராக்களை பொருத்தி காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். சனி பெயர்ச்சியொட்டி காரைக்காலில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் பொதுத் தேர்வுகள் நடைபெறக்கூடிய வகுப்பு மட்டும் இன்று வழக்கு போல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது வைரல் வீடியோவுக்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு பெரிய வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று தான் தற்செயலாக செய்த செய்கை தற்போது வைரலாகி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு வாழையடி வாழையாக தொடரும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய், நடிகை திரிஷா ஒன்றாக பங்கேற்ற காட்சிகள் தான் இவை. கில்லி, திருப்பாச்சி, ஆதி உள்ளிட்ட படங்களை நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்ட திரை ஜோடியாக பலம் வருபவர்கள் விஜய், திரிஷா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ படத்தில் விஜய், திரிஷா கடைசியாக ஜோடியாக நடித்திருந்தனர். பின்னர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படத்தின் சிறப்பு தோற்றத்தில் தோன்றி திரிஷா ஒரு பாடலுக்கு நடனமாடியிருந்தார். இந்நிலையில் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற ஏஜிஎஸ் தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண விழாவில் விஜயும் திரிஷாவும் ஒரே காரில் வந்து பங்கேற்றனர். ஒரே நிறத்திலான பட்டு ஆடைகளை இருவரும் உடுத்தி இருந்தது கவனம் ஈர்த்தது. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தீப்பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து கடந்த சனிக்கிழமை முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் இதுவரை 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்த போரின் 6ஆம் நாளான நேற்று ஈராக்கின் எர்பில் நகரத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியது. இதேபோன்று பஹ்ரைனின் மாமீர் பகுதியில் அமைந்திருக்கூடிய எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் ஏவிய 14 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ராணுவ படைகள் தெரிவித்துள்ளன. தங்கள் நாடு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்காக பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று அஜர்பைஜான் எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் எச்சரிக்கையை மீறி ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை அருகே போர்மண்ணலிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 5ஆம் நாளில் போர்மண்ணலிங்கேஸ்வரர் மகாரத உற்சவம் நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் காளியம்மன் கோவில் திருவிழாவில் தீ மிதித்து அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் கிராம மக்கள் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்தனர்.
கோவையில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அளவீடு ஆய்வாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு வழங்க அளவீடு ஆய்வாளர் மோகன் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்துள்ளார். அதிகாரிகள் ஆலோசனைப்படி குறிப்பிட்ட இடத்திற்கு வரச் சொல்லி 5000 ரூபாயை கொடுத்தபோது மோகன் மற்றும் அவருக்கு உதவிய பிளம்பர் ஈஸ்வரன் ஆகியோர் கையும் களவுமாக பிடிபட்டனர். காரைக்குடியில் குப்பையில் தவறவிட்ட 15 சவரன் தங்க நகைகளை நேர்மையுடன் ஒப்படைத்த துப்புரவு பணியாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. காட்டுத் தலைவாசல் பகுதியில் வசிக்கக்கூடிய டார்ஜிலின் என்பவருடைய குழந்தை விளையாட்டாக குப்பையில் வீசிய 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை தற்காலிக பணியாளர் செல்வி கண்டெடுத்தார். அதனை உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவருடைய நேர்மையை பாராட்டி ASP ஆஷிஷ் புனியா முன்னிலையில் நகையின் உரிமையாளர் அவருக்கு 20,000 ரூபாய் வெகுமதி வழங்கி கௌரவித்தார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீரமங்கை வேலுநாச்சியார், சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட சாதனை பெண்களின் வடிவமைப்பில் 3000 பெண்கள் அணிவகுத்து நின்றனர். தனியார் பெண்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியைகள், மாணவிகள் என 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 2 கைகளையும் மேலே உயர்த்தி உற்சாகத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சில ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த 250 குடும்ப அட்டை விண்ணப்பங்களுக்கு அமைச்சர் நாசரின் நடவடிக்கையால் 15 மணி நேரத்தில் தீர்வு காணப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் புகார் மீது 30 நிமிடத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மின்னணு அட்டைகள் அச்சிடப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. புதிய குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாயி ஒருவர் வெளிநாட்டு விதைகளை கொண்டு ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு உள்ளிட்ட 3 வண்ணங்களில் காலிஃபிளவரை சாகுபடி செய்து அசத்தி வருகிறார். செண்பகனூரை சேர்ந்த பிரபு என்ற விவசாயி புதிய முயற்சியாக வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய நண்பரிடம் பல வண்ணங்களில் விளையக்கூடிய காலிஃபிளவர் விதைகளை வாங்கி தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டு வருகிறார். இது அந்த 3 காய்கறிகளும் கலர் பூசா இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அது சுற்றுலா பயணிகளுக்காக போட்டது தான். சுற்றுலா பயணிகளை காட்டிலுமே அந்த உள்ளூர் மக்களே அதோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உதவி ஆய்வாளரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய வடிப்பறி திருடனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சிவகங்கையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் கல்லூரி மாணவர்களை மிரட்டி மடிக்கணினி, பணம் உள்ளிட்டவற்றை பறித்து வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக காவல்துறைக்கு புகார்கள் குவிந்த நிலையில் சூலூரில் பதுங்கியிருந்த பாலமுருகனை தனிப்படையினர் பிடிக்க முயன்றபோது உதவி ஆய்வாளர் யுவராஜை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து பாலமுருகனை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் தர்பூசணி பழங்களின் வரத்து குறைந்ததால் அதன் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ரசாயன வதந்தியால் கிலோ 3 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாத நிலையில் இந்த ஆண்டு தோட்டத்திலேயே கிலோ 25 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போன வருஷம் 100 டன் வர்றதுக்கு காற்று அளவுக்கு இருந்தது அதே காட்டு தான். இந்த வருஷம் ஒரு 30 டன் தான் வரும். விலை ஒரு மாதிரியா இருக்கிறதுனால ஏதோ எங்களுக்கு ஒரு 4 ஏக்கருக்கு இங்கேருந்து ஏக்கருக்கு ஒரு 50,000 கிடைக்கும். பயிர்களை சேதப்படுத்திய காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றதால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். கோவை பேரூர் சுற்றுவட்டாரத்தில் பயிர்களை சேதப்படுத்தி வந்த காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வரக்கூடிய காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி கொப்பலூரில் முகாமிட்டிருந்த காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பேருந்து நடத்துனரை கல்லூரி மாணவன் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் டிக்கெட் கேட்ட ஆத்திரத்தில் நடத்துனர் சுவாமிநாதன் முகத்தில் மாணவன் தாக்கி காயப்படுத்தினார். இந்நிலையில் அந்த மாணவனை நடத்துனர் மடக்கி பிடிக்க ஓட்டுநர் பேருந்தை நேரடியாக காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் சென்றார். பயணிகள் மற்றும் மாணவர்களுடன் பேருந்து காவல் நிலையம் சென்ற நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட மாணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க முயன்றபோது புத்தகங்களை கையில் வைத்து பொக்லைன் இயந்திரத்தை மாணவர்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்திரா நகரில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் இறங்கினர். மாணவர்களுக்கு தேர்வு நடைபெறுவதால் கால அவகாசம் கேட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அதனையும் மீறி 2 பொக்லைன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. இதனை கண்ட அப்பகுதி மாணவர்கள் புத்தகங்களுடன் வாகனங்களை சிறைபிடித்தனர்.
சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செல்போன்கள் திருட்டில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் பேருந்துக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது அவரது செல்போன் காணாமல் போனது தெரியவந்தது. இதேபோன்று சுரேஷ் என்பவரின் செல்போனும் திருடு போனது. இருவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பிரேம்நாத், சிவா, விஜய் ஆகியோரை கைது செய்தனர். வனவிலங்குகள் சேதப்படுத்திய விளைநிலங்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தென்காசி வனச்சரக அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் விஸ்வநாதபுரத்தில் உள்ள வன அலுவலகத்திற்கு சமையல் பாத்திரங்களுடன் சென்றனர். வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பதப்படுத்தப்பட்ட கடல் குதிரைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொண்டி அருகே சோலியக்குடி பேருந்து நிறுத்தம் அருகில் வனத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக காரை சோதனை செய்தபோது அதில் 9 கிலோ உலர்த்தப்பட்ட கடல் குதிரைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் காரை ஓட்டி வந்த தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த யாசர் அராஃபத் என்பவரை கைது செய்தனர். கோவில்பட்டி சிறையிலிருந்து விசாரணை கைதி தப்பி ஓடினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளைச்சிறையில் இருந்து தப்பியோடிய விசாரணை கைதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாப்பிள்ளையூரணியைச் சேர்ந்த 18 வயதான நிரஞ்சன் அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் கிடைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் நேற்றிரவு சமையலறை பகுதி வழியாக மேலே ஏறி வெளியே குதித்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த வியாசர்பாடி அருகே சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட விவகாரத்தில் கடையின் உரிமையாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்திரா காந்தி நகரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது கடையில் வியாசர்பாடியைச் சேர்ந்த தனுஷ்ராஜ், மோனிஷ்ராஜ், சந்தோஷ், ஸ்டீபன் ஆகிய 4 பேர் சாப்பிட்டு பணம் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் உரிமையாளர் பாலமுருகன் அவர்களை எச்சரித்து அனுப்பியதால் ஆத்திரமடைந்த 4 பேரும் பாலமுருகன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4 பேரையும் காவலர்கள் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரி தெய்வநாயக பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் வெள்ளோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தெய்வநாயக பெருமாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். கோவிந்தா கோபாலா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி வழிபட்டனர். ஆனைமலையில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 16ஆம் தேதி குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்வில் 61 அடி நீளமுள்ள குண்டத்தில் விரதம் இருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒருவன் பின் ஒருவராக இறங்கி அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் உதவி ஆய்வாளர் மீது மதுபாட்டிலை வீசி ரகளையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். தொண்டியைச் சேர்ந்த அஜித்குமாருக்கும் நாமக்கல்லைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை விசாரிக்க தொண்டி எஸ்ஐ சுந்தரமூர்த்தி மற்றும் காவலர் சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது ரகளையில் ஈடுபட்ட 2 உதவி ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் காவலர் சரவணன் ஆகியோரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 2 கைது செய்யப்பட்டனர். பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் காவல்துறை சார்பில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார். கோடைகாலம் முடியும் வரை நீர்மோர் பந்தல் செயல்படும் என்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏம்பல் முத்தையா சுவாமி கோவில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனசரகத்திற்குட்பட்ட மரக்கட்டா, திப்பச்சந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. மர்ம நபர்களால் வைக்கப்பட்ட இந்த தீயால் எறும்பு தின்னி, பாம்புகள் உள்ளிட்ட சிறிய வன உயிரினங்களும் அரிய வகை மரங்களும் தீயில் கருகி இருப்பதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் தீயை அணைக்க போராடி வரக்கூடிய நிலையில் காட்டுத்தீ காரணமாக வனவிலங்குகள் கிராமத்திற்குள் நுழையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு கண் மருத்துவரிடம் வங்கி அதிகாரி போல் பேசி 85,000 ரூபாயை பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரகாசம் என்பவர் வங்கியின் செயலி தொடர்பாக உதவி கோரிய நிலையில் அவருடைய செல்போன் எண்ணில் அழைத்த மர்ம நபர் OTP கேட்டு பெற்ற சில நிமிடங்களிலேயே அவருடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வேலூர் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் பழமையான புளிய மரம் வேரோடு சாய்ந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் பொக்லைன் இயந்திரத்தை வரவழைத்து மரத்தை அகற்றும் பணியை முடுக்கிவிட்டனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மயிலாடுதுறையில் சேமிப்பு கிடங்குகளில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மயிலாடுதுறையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் சேமிப்பு கிடங்களில் நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் 5 நாட்களுக்கு மேலாக லாரிகள் காத்திருக்கின்றன. இதுவரை கொள்முதல் செய்யப்பட்ட 1,20,000 மெட்ரிக் டன் நெல்லில் வெறும் 50,000 மெட்ரிக் டன் மட்டுமே கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் வருமான இழப்பு ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கும் நிலையில் தொழிலாளர் பற்றாக்குறையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் புறவழிச்சாலையில் செயல்படும் பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சேலம் கொச்சி இடையேயான புறவழிச்சாலையில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதியம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயை அணைக்கும் போது கட்டுக்கடங்காமல் கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்கள் திணறினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 31,000க்கும் அதிகமான ஏக்கர் நிலத்தை வனமாக மாற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பாக பேரணி நடைபெற்றது. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிரிவு 17 கீழ் வரும் 31,500 ஏக்கர் நிலத்தை வனநிலமாக மாற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசின் இந்த முடிவு பல்லாண்டு காலமாக பிரிவு 17 வகை நிலங்களில் விவசாயம் செய்து வாழ்ந்து வரும் ஏராளமான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பேரணி சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் 22வது வார்டில் சாலை, கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விளக்கமளித்த நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன், சட்டமன்ற உறுப்பினர் நிதியில்தான் சாலை அமைத்திருக்க வேண்டும் என்று கூறியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. நகராட்சி நிர்வாகம் சட்டமன்ற உறுப்பினரை குற்றம் சாட்டுவதாக கூறி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அமைந்திருக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மாசிமக திருவிழாவின் ஒரு பகுதியாக கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி மணிகர்ணிகை குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். பக்தர்களின் ஹரஹர மகாதேவ கோஷத்திற்கு மத்தியில் தெப்பம் குளத்தை 3 முறை வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேதாரண்யம் அருகே போதிய தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அடப்பாறு வாய்க்கால் பாசனத்தை நம்பி மகாராஜபுரம், உம்பளச்சேரி, பிராந்தியங்கரை உள்ளிட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கரில் நெற்பயிர்களை விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். 35 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை அடப்பாறு வாய்க்காலில் இருந்து விளைநிலத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இதனால் நெற்பயிர்கள் கருகி வருவதால் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அடப்பாறு வாய்க்காலில் இருந்து தண்ணீரை திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சாலை விபத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உயிரிழந்த நிலையில் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு குமாரபாளையம் சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கி நாம் தமிழர் கட்சி கிளை செயலாளர் குப்புசாமி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இங்குள்ள 3வது வார்டு சின்ன ஏரி பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தர புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பாப்பாரப்பட்டி பாலக்கோடு சாலையில் மக்கள் திடீரென்று மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தரமற்ற முறையில் சாலைகள் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் தார் சாலை போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவசர கதியில் தார் சாலை போடப்பட்டதாகவும் கையோடு தார் சாலை பெயர்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசால் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வீடுகள் கட்டி குடியிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் கூறியுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்பாளும் சிவபெருமானும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற திருவிழாவை கண்டு பக்தர்கள் மெய் செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் ஒருவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த மகேஷ் கால் வலிக்காக சிராயன்குழியில் உள்ள சலோம் என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறி வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து திருவனந்தபுரத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மகேஷின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் காவலர்கள் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா, குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் எரிக்கப்பட்டன. திருவாரூர் நகர காவல் நிலையம், தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்க திருவாரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் நெய்விளக்கு பகுதியில் உள்ள நவீன எரிவாயு தகன மேடையில் கஞ்சா, குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டன. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்ப வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் 617 கொள்முதல் நிலையங்கள் உள்ளன. சுமார் 70,000 டன் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத சூழல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தேக்கமடைந்த நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி அம்மாப்பேட்டை கொள்முதல் நிலையம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாளுக்கு நாள் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகம், அதனை சுற்றியுள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலக பகுதிகளில் ஏராளமான குரங்குகள் முகாமிட்டுள்ளன. இந்த நிலையில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த தர்பூசணியை குரங்குகள் ருசி பார்த்தன. விருதுநகரில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை திருடிச் சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் நகர பகுதிகளில் மது போதையில் உலா வந்த 2 இளைஞர்கள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை திருடிச் சென்றுள்ளனர். இது அருகே உள்ள மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் சுந்தர், மரிய ஜேசு ராஜா ஆகிய 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மேகாலய மாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். அம்பத்தூரில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் பெரிய பார்சல்களுடன் வந்த 2 மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் 32 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை கடத்தி வந்த மேகாலயாவைச் சேர்ந்த டெங்சாக், பார்க்கிஷ் ஆகியோரை கைது செய்தனர். திருவண்ணாமலையில் உள்ள வைரக்கல் மலையில் மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாநகரின் கிரிவலப்பாதையில் உள்ள வைரக்கல் மலையில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதனால் மலையில் உள்ள மூலிகை மரங்கள், செடி, கொடிகள், தாவரங்கள் தீப்பற்றி எரிந்தன. இதனை அடுத்த பகுதிக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டையில் மலைப்போல் குவிந்து கிடக்கும் குப்பையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஊராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மாங்காடு பிரதான சாலை அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மலைப்போல் கொட்டி குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே செல்லியம்மன் கோவில் திருவிழாவில் முளைப்பாரி எடுத்து பெண்கள் வழிபட்டனர். பாலமுத்தி கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் வரும் 8ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதனையொட்டி மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம்
மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதியவர் கைது செய்யப்பட்டார். ஊரப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 9 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்ற முதியவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோவிந்தராஜனை கிளாம்பாக்கம் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோவில் குளத்தை தூர்வாரும் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் குளத்தை அதிகாரிகள் மூடினர். ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் கோவில் குளத்தை தூர்வாரக்கூடிய பணியின் போது மின்சாரம் பாய்ந்து சேட்டு என்ற கூலி தொழிலாளி உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த சேட்டுவின் உறவினர்கள் உடலுடன் முள்ளிப்பட்டு கூட்ரோடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவில் குளத்தை மூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் புண்ணிய தானம் செய்த பிறகு மீண்டும் திறக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர்.